அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளுக்காக தேவனை புகழ்கிறேன், கர்த்தரை மேம்படுத்துகிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று எல்லாருக்கும் பரிச்சயமான வேத வார்த்தை தான். ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய மலைப்பிரசங்கத்தில் கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தை எடுத்தவர்கள் எல்லாரும் புரட்டிக்கொள்ள முடியும் அன்போடு கேட்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இந்த மலைப்பிரசங்கத்தின் காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா உங்களை பிழைப்பூட்ட மாட்டார்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 31லேருந்து கூட வாசிக்கிறேனே. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அஞ்ஞானிகள் நாடி தேடக்கூடிய காரியங்கள், அஞ்ஞானிகள் விரும்பக்கூடிய காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும்படி பரமபிதா முன்பாகவே அறிந்திருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்பதை ஆண்டவர் நம்ம மீது கரிசனையாக முன்பாகவே கொடுக்க அறிந்திருக்கிறார். ஆனால் நம்மகிட்ட ஒன்று கேட்குறா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடுங்க. நம்மள அநேகர் நல்லா ஜெபிக்கலாம், நல்லா உபவாசிக்கலாம், நல்லா ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் நமக்குள்ள பல நேரங்களில் நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனே, எனக்கு ஏன் இந்த நிலமன்ற கேள்விகள் நமக்கு இருக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதே சம்பவத்தை தான் இங்கேயும் வாசிக்க முடியும். அங்கே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இங்கே தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஒன்று கவனிக்க வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா, தேவ ராஜ்யத்தையே நாம் தேடுகிறோமா? 2 அனுபவங்களும் நமக்கு அவசியம். அதிகாலையில் முதல் நேரம் எழும்பின உடனே கர்த்தருக்கு கொடுப்போம். முதல் தரமான வீட்டில் கூடிய முதல் கனிகளை கர்த்தருக்கு கொடுப்போம். இப்படி நம்மை வளர்த்த விதங்கள் அப்படியாக இருந்தாலும், ஆனால் தேவ ராஜ்யத்தையே தேடுகிறோமா? தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஒவ்வொன்றும் மனுஷன் நின்றாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காகவே செய்ய கடவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ராஜ்யத்தை கொடுத்திருக்கிற எண்ணமும் தேவ ராஜ்யத்தை கொடுத்திருக்கிற நினைவுகளும் நமக்கு எப்படி இருக்கிறது, நாம் எப்படி தேடுகிறோம், தேவனை நாம் எப்படி தேடுகிறோம். இதை ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் ஏசாயா 55 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஏசாயா 55 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்போ தேடணுமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். உபாகமும் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே பிரமாணத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமும் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமும் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்ற வேறே ஜாதி எது? எப்படி சமீபமா இருக்கிறா? தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். ஏசாயா சொல்றார், கண்டடையத்தக்க எது? தேவனை கண்டடையத்தக்க சமயம் தொழுது கொள்ளும் போது. எப்போ தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரை? அதிகாலை ஜெபிக்கிறோம், இரவு ஜெபிக்கிறோம், நல்லது. ஆராதனையில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோமா? சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆண்டவரை நாம் எப்படி தொழுது கொள்ளுகிறோம், ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது கர்த்தர் நன்கு அறிவார். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறோம், தேவனுக்கு அடுத்தவைகளை தேடுகிறோம். எப்படி தேடுகிறோம் என்பது நம்முடைய இருதயத்தின் தோற்றத்தையும் நினைவுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ ராஜ்யத்தை நாம் தேடக்கூடிய விதங்களில் நிறைய நேரங்களில் நான் தான் முதல்ல தேடிட்டேனே, நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறோம். அவரை தேடுகிறதில்ல அவருக்கு திருப்தி இருக்குதா? நாம் அவரை தேடுகிறதில்ல அவரை பூர்ணப்படுத்துகிறோமா?
அவரை திருப்திப்படுத்துகிறோமா? பாருங்களேன், பிரமாணத்தில் இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி அது. இப்போ ஆண்டவரை சமீபமாய் பெற்றது எத்தனை பெரிய பாக்கியம். இன்னைக்கு அநேக நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அலட்சியம் பண்ணுகிறோம். சபை கூடி வருகிறத ரொம்ப அலட்சியமாக எண்ணுகிறோம். கூடி தொழுது கொள்கிறத ரொம்ப மெத்தனமாக அதை எண்ணி விடுகிறோம். ஆராதனை ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆரம்பித்து சில நிமிஷம் கழிச்சோ இல்லை சில மணி நேரம் கழித்து தான் போகிறதுக்கு எண்ணங்கள் வருகிறது. ஆராதனைக்கு ஆரம்பமாகிறதுக்கு முன்பாகவே நான் முன்பாக போய் காத்திருக்கும்போது பரலோகமும் அதை கணக்கில் வைக்கும் என்பதை நம்ம மறந்துவிட வேண்டாம். அநேக நேரங்களில் நம்முடைய மனதின் எண்ணங்கள் நம்முடைய சூழலை கர்த்தர் அறிந்திருக்கிறா, நம்முடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார்னு சொல்லி நம்ம தப்பித்து கொள்ளலாம். கர்த்தர் அறிந்திருக்கிறார் தான். அவன் செய்கைகளுக்கு தக்க கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, முதல்ல உமக்கு கொடுக்குறேன், உண்மையே நான் தேடுகிறேன், உண்மையே நான் தொழுது கொள்ளுகிறேன். எதை செஞ்சாலும் தேவ நாம் மகிமைக்காக நான் செய்கிறேன். நின்றாலும் புசித்தாலும் குடித்தாலும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில், மனைவி, என் கணவனாகிய என் கணவனார்களுடைய வாழ்க்கையில், எல்லா சூழ்நிலையும், என் குடும்பம், என் தொழில், என் வேலை, எல்லாவற்றிலும் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்கு நான் பிரயாசப்படுகிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது நான் நிச்சயம் சொல்லுகிறேன், அவரை நீங்கள் தேடும்போது, அவரை சார்ந்திருக்கும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் மற்ற 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னா அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கும். 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்பட்டு அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். என்ன கொடுப்பாராம் கூட, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள்னு சொல்கிறார். நாளைய தினத்திற்கான காரியங்கள் தேவ ராஜ்யத்தில் பார்த்துக்கொள்ளப்படும், கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்துக்கொள்ளப்படும். நான் கர்த்தரை சார்ந்தா நாளைய தினத்தை கொடுத்து கலக்க நமக்கு வேணும். முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தையே எப்போதும் தேடணும். எல்லாவற்றிலும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிற வண்ணமாக நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாளைய தினத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். என் சத்தத்தை கேட்குற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல நாளைய தினத்தை கொடுத்துருக்கிற கலக்கம், ஐயம், பயம் நம்மை சூழ்ந்து நிற்கலாம். ஆனால் நம்ம முதல்ல தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதியும் தேடுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 34 அப்படி தானே வாசிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுத்தாமல் அவர் நடத்துவார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? நம்ம இன்றைக்கி யோசிப்போமே, சிந்திப்போமே, கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாளில் கேட்ட வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையில் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ ராஜ்யத்தையே தேட, தேவனுடைய ராஜ்யத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. முதலிடத்தை உமக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.